வணக்கம். வர்ற திங்கட்கிழமைக்கு உண்டான நிஃப்டியோட மெயின் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது நேற்றைய லெவலை வச்சு பேஸ் பண்ணி நான் கொடுக்க போகிறதில்ல. நான் ஜனவரி 31 ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் உள்ள லெவல்ஸை வச்சு தான், அதாவது 31 போஸ்ட் பண்ணது மார்ச் லெவல்ஸ் அப்படின்ட்டு, அந்த வீடியோவில் உள்ள லெவல்ஸை வச்சு தான் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தமிழ்ல சொல்லி தர முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. முடியும். நான் வர்ற திங்கட்கிழமை ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல பண்ண முடியுமா? அதுவும் இது அந்த வீடியோவில் உள்ள லெவல்ஸு. இதில் மெயின் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,477.85, மெயின் சப்போர்ட் வந்து 22,748.73. இதுக்கு கீழே உள்ள மெயின் ரெசிஸ்டன்ஸ் கீழே உள்ள லைன் வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு 23,341.14. இப்போ இந்த லெவல் எப்படி ஆக்டிவேட் ஆக போகுது வர்ற திங்கட்கிழமை அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ண உள்ள லெவல்ஸு. இப்போ மார்க்கெட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் ரெசிஸ்டன்ஸ் கீழே உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1 அந்த லெவலில் நிற்கி 23,341.14 நான் கொடுத்துருந்த லெவலு. அதுக்கு மேலே மார்க்கெட் நின்றுட்டுருக்கு 23,355 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆல்ரெடி இந்த 23,476 இந்த லெவலை நேற்று ரீச் பண்ணிடுச்சு. மார்க்கெட்டு கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆனதே இந்த லெவலில் தான் இப்போ க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது 23,476.5. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் இந்த லெவலை ரீச் பண்ணிடுச்சு. ஸ்பாட் வந்து இப்போ இருக்கிறது வந்து 23,355. ஃபியூச்சர் வந்து 23,476.5 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து திங்கட்கிழமை இந்த மெயின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இதுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. இது மார்ச் மந்த்துக்கு உண்டான மெயின் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இந்த மெயின் சப்போர்ட்டுக்கு கீழே தான் இந்த மார்ச் மாதம் ஓப்பன் ஆச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கீழே உள்ள இயர்லி லெவல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு மெயின் ரெசிஸ்டன்ஸ் மெயின் சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு இயர்லிக்கும் மெயின் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் உண்டு. இதை பற்றியே ஒரு வீடியோவில் திருப்பி ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது மார்க்கெட் வந்து திரும்ப போகிறது, இந்த 21,980.90 மார்க்கெட் திரும்ப போகிறதுன்னு முதல்ல ஒரு வீடியோ வேறு பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து 2/3 போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாதம் 2ஆம் தேதி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது மார்க்கெட் அதை நோக்கி இப்போ அதுலேருந்து கண்டிப்பான முறையில் திரும்பும் அப்படிங்கிற கணக்கு பண்ணிட்டு தான் சொல்லியிருந்தேன். ஸ்டாக் மார்க்கெட் திரும்ப போகிறது. மெயின் சப்போர்ட் வந்து 21,980.8. அதே மாதிரி பாருங்கள், நான் 2ஆம் தேதி போஸ்ட் பண்ணது 4ஆம் தேதி மார்க்கெட் அந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் திரும்பிட்டு இப்போ கிட்டத்தட்ட 21,980 இப்போ மார்க்கெட் நிற்கிறது 23,355. கிட்டத்தட்ட 1,400 பாயிண்ட் ஏறிடுச்சு இந்த இடத்துல இருந்து. நான் ரெகுலராக எல்லா வீடியோலையும் பதிவு பண்ணுற ஒரே விஷயம் இதுதான். மார்க்கெட்டில் நியூஸ் பேஸ்டு கிடையாது. நியூஸை வச்சு மார்க்கெட் என்றைக்குமே ரியாக்ட் ஆகாது. அதை நம்ம நம்பிட்டு இருக்கனால தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியலை. மார்க்கெட் வந்து ஒரு பியூர்லி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பேசுகிறது தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த மார்ச் மாத லெவலில் வந்து நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் அதாவது கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 31/1 போட்டிருக்கேன். இப்போ மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஆச்சு. மார்க்கெட்டு இந்த இடத்துல தான் இப்போ வந்திருக்கு. அப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே இந்த லெவலுக்கு வரும் அப்படிங்கிறது முன்னாடியே நான் இந்த லெவல் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நோக்கி தான் மார்க்கெட் வரும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸடு. இதை எந்த நியூஸை வச்சுக்கிட்டுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் இப்படி ஏறல. மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் பியூர்லி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். நான் நியூஸ் பேஸ்டு கிடையாது. ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சுக்கிட்டுலாம் மார்க்கெட் மூவ் ஆகிறது கிடையாது. இந்த 22ஆம் தேதி இதை லைவில் நான் தொடர்ந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ, ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கனால என்னால் ட்ரேட் எடுக்க முடியாதுல்ல லைவ் போட்டால்.
அதனால தான் சில சமயம் லைவ் போட்டாலுமே நான் என்னால் பேச முடியாத காரணம் வந்து மெயின் லெவலில் மாத்திரம் ட்ரா பண்ணிவிட்டு அதை லைவில் போட்டு விட்ருப்பேன். இந்த லெவல் மேலே அக்யூரசி, இதனுடைய அக்யூரசி தெரிஞ்சவங்க ட்ரேட் எடுத்துக்கிட்டோங்கிற ஒரு கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ 22,350 இயர்லி மெயின் லெவலில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது காரணம் இதுதான். இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி சஸ்டைன் ஆகிருக்குன்னு. இதில் சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு இந்த மெயின் ஹையை பார்த்து போயிடுச்சு. இந்த மாதம் மார்ச் மாதத்தோட ஹையை பார்த்து இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த லெவலில் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸடு, எதுவுமே வந்து புதிதாக வந்து மார்க்கெட்டில் லெவல்லாம் ஃபார்ம் ஆகிறது இல்லை. ட்ரம்போட முயற்சினாலேயோ இல்லை ட்ரம்ப் பேசாமல் இருக்கிறனாலே மார்க்கெட் இப்போ ஏறிட்டு இருக்கிறதில்ல. மார்க்கெட்டு அதனுடைய ஏன்னா ஹெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா சில சமயம் இதாக போட்டிருக்காங்க, ட்ரம்ப் அமைதி காக்கிறதுனால தான் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குன்ட்டு. அது கிடையாது, மார்க்கெட் மெயின் சப்போர்ட்லேருந்து தான் மெயின் ரெசிஸ்டன்ஸை பார்த்து ஏறிட்டு இருக்கே தவிர ட்ரம்போட அமைதினால ஏறல. இப்படிலாம் நம்ம அந்த மாதிரி ஃபேக் நியூஸை நம்பி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால தான் ஒரு ஆப்ஷன் பையர்னால ப்ராஃபிட்டே பண்ண முடியறதில்ல. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா முன்னாடியே நான் எதுவுமே வந்து நேற்றுள்ள டேட்டா வச்சு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கல. நான் ஆல்ரெடி 2 மாதம் முன்னாடி போட்ட வீடியோவில் உள்ள டேட்டா வச்சு தான் அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த திங்கக்கிழமை என்ன லெவலுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நேற்று முந்தா நாள் உள்ள லெவலை வச்சு சொல்லியிருந்தா கூட இது ஃபேக்ட்னு நீங்கள் சொல்லலாம். இது ஆல்ரெடி எல்லாம் போட வீடியோ தான். இதுக்கு கீழே வரும்போது ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன உங்கள் கணிதம் தோற்று விட்டதா அப்படின்ட்டு, உங்கள் கால்குலேஷன் ஃபெயிலியரான்ட்டு. கால்குலேஷன் என்றைக்குமே ஃபெயிலியர் ஆகுது. 1+1ன்னா 2 தான் வரும். 1+1ன்னா 4, 5லாம் வராது. அதனால் கால்குலேஷன்லாம் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் கிடையாது. எல்லாருக்கும் கொடுக்குற லெவல் மெயின் சப்போர்ட் அவுட் வச்சுன்னா அதுக்கடுத்து மார்க்கெட் கிராஷ் இல்லை மார்க்கெட் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிங்க. இது மந்த்லி லெவல் நான் கொடுத்துருந்தது. ஆக்சுவலாக இயர்லி லெவல் உள்ளே ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. இது நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு புரியாதனால நீங்கள் சொல்லலாம், மந்த்லி இயர்லி லெவல், அதுக்குள்ளே மந்த்லி லெவல், அதுக்குள்ளே வீக்லி, அதுக்குள்ளே டெய்லி, இப்படி இந்த இயர்லி லெவலுக்குள்ளே தான் மந்த்லி லெவலில் செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். இந்த மந்த்லிக்குள்ளே ஒரு 4 எக்ஸ்பெரினா 4 எக்ஸ்பெரிக்கும் அந்த மந்த்லியோட லெவலுக்குள்ளே டிவைட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். இது ரொம்ப டெப்த்தாக போகும் உள்ள. அதனால் சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக எல்லாத்தையும் ப்ரீஃபாக சொல்லவும் முடியாது, சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் இயர்லி லெவலு, இது மெயினான இயர்லி லெவலு இந்த இடத்துல கண்டிப்பான முறையில் ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா இயர்லியோட மெயின் லெவலுக்கு கீழே அது கண்டிப்பாக போகாது. அதன் அடிப்படையில் தான் நான் சொன்னேன் 21,980 மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. இது புதிதாக கேட்கும் போது வியப்பாக இருக்கும். ஆனால் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் இப்படி இது பேஸில் தான் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. சரி நண்பர்களே, இப்போ மார்க்கெட் திங்கக்கிழமை எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னா, மார்க்கெட்டோட மெயின் ரெசிஸ்டன்ஸை பார்த்து வந்துருச்சு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு, 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. அதனால் 23,486 இந்த 77 இந்த 10 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்குது. இந்த மெயின் ரெசிஸ்டன்ஸை இந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கண்டிப்பான முறையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. தொடர்ந்து மார்க்கெட் ஏறுமுகமா இருக்குமாங்கிறது இதுக்கப்புறம் கேள்விக்குறி. இப்போ இந்த மெயின் சப்போர்ட் இதுக்கு கீழே மார்க்கெட் கண்டிப்பான முறையில் போகாது. அப்போ இதுக்கு கீழே ஒரு லெவல் வரும்போது இந்த லெவல் 21,980 அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த லெவலில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா, ஒரு இதை வரை இந்த ஸ்ட்ரைக்கோட கால் ஆப்ஷனே எடுத்திருப்போமே. இப்போ மெயின் சப்போர்ட்டோட லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துருந்தது 22,748. இந்த ஸ்ட்ரைக்கே கால் ஆப்ஷன் ஒரு மந்த்லி ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து அதனுடைய மந்த்லி ஸ்ட்ரைக்கோட மெயின் சப்போர்ட் பாயிண்ட் வந்து 74 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், 4ஆம் தேதி 9:15 என்னுடைய லோ வந்து 70 ரூபா 40 பைசா. அதுக்கடுத்து லோ வந்து 1:15 அவருடைய லோ வந்து 74 ரூபா. லோ வந்து 74 ரூபா. அதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே இந்த லோ பாயிண்ட்டை ரீச் பண்ணல மார்க்கெட். அதுக்கப்புறம் மேல் நோக்கி ட்ராவல் இது வரைக்கும் போயிட்டு, இதுக்கு காரணம் வந்து இந்த ஏறிட்டு இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ப்ரீமியம். ஆக்சுவலாக என் ப்ரீமியத்தோட மூவ்மெண்ட் வந்து இண்டெக்ஸில் தெரியாது. இப்போ மார்க்கெட் இருக்கிறது வந்து 640.
இதை அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் வச்சுருந்தோம்னா ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு 75 ரூபாவில் பை பண்ணியிருந்தோம், ஒரு 5000 6000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வாங்கியிருந்தோம்னா இந்நேரம் கிடைத்திருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 570 பாயிண்ட் நம்ம கையில் கிடச்சிருக்கும். அப்போ ஒரு சாலிடாக ஒரு 35000 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கும். 5000 ரூபாலேருந்து ஒரு 35000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுவும் இது இந்த இடத்துல எடுத்திருந்தா கூட 13ஆம் தேதி எடுத்திருந்தா கூட 21ஆம் தேதிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் இந்த ஆல்ரெடி இந்த லெவல்லாம் உங்கள் கையில் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இதை லைவ்லேயும் பல தடவை தொடர்ந்து லைவ்லேயும் இந்த லெவல்ஸ் எல்லாம் தொடர்ந்து லைவ்லேயும் போட்டு விட்டுருந்தேன். மார்ச் மந்த் லெவல்ன்ட்டு 2 மாதம் முன்னாடியே உங்கள் கையில் கொடுத்துட்டேன். இந்த லெவலோட அக்யூரஸியில் தொடர்ந்து, ஏன்னா எல்லா வீடியோலையும் இந்த மார்ச்சோட மெயின் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோட அக்யூரஸி தெரிஞ்சு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்நேரம் ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் பண்ணியிருக்க முடியும். இப்போ வர்ற திங்கக்கிழமைக்கு பார்த்துக்கோங்க. இந்த லெவல் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. 23,476 இது மெயின் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க. தொடர்ந்து மார்க்கெட்டு இதுக்கு மேலே ஏறுமோமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி நெருங்கிடுச்சு. அதனால் இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.